Hello students, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். இட் இஸ் ஒன் ஆஃப் த 1 மார்க் கொஷின்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸாம்பிள் சென்டென்ஸஸோடு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின்ஸில் கேட்கப்பட்ட சென்டென்ஸ் பேட்டர்ன் கொஷின்ஸ்க்கான ஆன்சரும் இருக்குது. பிடிஐ கொஷின்ஸில் கொடுத்துருக்கேன் 1 to 6 இருக்க கொஸ்டினுக்கான ஆன்சரும் வித் எக்ஸ்பிளனேஷனோட கிளியராக உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் லைக் பட்டன், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகே, சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா sentences are classified on the basis of the word order. So word order பேஸ் பண்ணி தான் ஒரு சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். இப்போ சொல்லுமா, what is a sentence? A sentence is a group of words which are arranged in order to make complete sense. ஸோ ஒரு முழுமையான ஒரு பொருளை உணர்த்தக்கூடிய ஒரு வாக்கியமா இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். அப்போ இதுக்கு பேசிக்கா என்ன அப்படின்னா வேர்டோடைய ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆர்டர் பேஸ் பண்ணாதான் சென்டென்ஸ் வந்து ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும். A sentence in English may have 5 parts. ஒரு சென்டென்ஸை மேக் பண்றதுக்கு ஒரு 5 parts அப்படின்றது தேவைப்படுது. அப்படி என்ன 5 parts இருக்குன்னா சப்ஜெக்ட், verb, object, complement, adjunct. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா தமிழ்ல என்ன சொல்றோம்? ஏறுவாய். அப்ப சப்ஜெக்ட்னா என்ன? A subject does the action. ஒரு செயலை செய்பவர் சப்ஜெக்ட் சொல்றோம். யாரை பத்தி பேசுறோமோ, எதை பத்தி பேசுறோமோ அதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்டா சொல்லலாம். ஸோ ஒரு நபரை பத்தியோ இல்லை ஒரு பொருளை பத்தியோ நம்ம பேசுறோம் அப்படின்னா அப்போ அதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சீதா சிங்ஸ். ஸோ சீதா பாடுகிறாள் அப்படின்னு சொல்றோம். இங்க பாடுகின்ற இந்த வேலையை செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீதா. அதனால இது என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட். ஸோ சீதா இல்ல சப்ஜெக்ட். ஸோ இவங்க தான் இந்த வேலையை செய்யறாங்க, இவங்க தான் பாடுகின்றாங்க. அதனால சீதாவை சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். ராஜ் இஸ் ஏ டாக்டர். இங்க யாரை பத்தி பேசுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஸோ இவர் தான் என்னவா இருக்காருன்னா டாக்டரா இருக்காருன்னு சொல்றோம். அப்ப யாரை பத்தி பேசுறோமோ இல்லை எதை பத்தி பேசுறோமோ அதை என்ன சொல்றோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ சப்ஜெக்ட் எதுனா இருக்கலாம், நவுனாவும் இருக்கலாம். ராஜ் பதில் என்ன சொல்லலாம், ஹி அப்படின்னு சொல்லுவான். ஹி இஸ் ஏ டாக்டர். அப்ப இது ப்ரனவுனாவும் சொல்லலாம். ஸோ சப்ஜெக்ட் அப்படின்றது நவுனாகவும் வரும், ப்ரனவுனாகவும் வரும், இன்ஃபினிட்டிவாகவும் வரலாம், ஜெனரல் ஃபார்ம்லையும் வரலாம், சப்ஜெக்டே இல்லாமலையும் வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கம் ஹியர் அப்படின்னு எழுதும். இப்போ இந்த சென்டென்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கம் அப்படின்றது verb, ஹியர்ன்றது adjective. இங்க என்ன இல்லை அப்படின்னா யூ தான் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். அது இங்கே இல்லை. ஆக்சுவலா இது ஒரு இம்பெரேட்டிவ் சென்டென்சஸ். இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் இஸ் ஒமிட்டட், சப்ஜெக்ட் அங்க வராது. இப்போ சப்ஜெக்ட் இல்லாத சென்டென்ஸும் உண்டு. வாக்கியத்துல முதல்ல தான் சப்ஜெக்ட் வருமானா இல்லை. வாக்கியத்துல முதல்லயும் வரலாம், நடுவுலையும் வரலாம், கடைசியிலையும் வரலாம். செகண்ட் ஒன் verb. verb என்ன சொல்றோம்? வினைச்சொல். ஓகே, அப்போ வினைச்சொல்னா என்ன? எழுவாய் செய்யும் செயலை குறிக்கும். எழுவாய்னா என்னன்னு பார்த்தோம்? சப்ஜெக்ட். அப்ப சப்ஜெக்ட் என்ன ஆக்ஷன் செய்யறாங்களோ அந்த ஆக்ஷன் தான் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்றோம். she sings. இந்த இதுல சப்ஜெக்ட் என்ன? she. இவங்க செய்யற வேலை என்ன? பாடுறது. அப்போ இதுதான் ஆக்ஷன். அப்போ ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாமே என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா verb. சிங்கு, ஜம்பு,
ரைட்டு, இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா verb. ராஜ் இஸ் ஏ டாக்டர். இங்க என்ன அப்படின்னா ஆக்ஷன் கிடையாது, அவரு என்ன அப்படின்றத என்ன பண்றோம் சொல்றோம், ஒரு ஸ்டேட் வேர்பா நம்ம சொல்றோம். அப்ப இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆக்சிலரியான இஸ் அப்படின்றத சொல்றோம். அப்போ வேர்பை ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஒன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ், ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஆக்சிலரிஸ். இந்த ஆக்சிலரிஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த குரூப்பை ஹேம், இஸ், ஆர், வாஸ், வேர் அப்படின்னு வரலாம். அப்படி இல்லைனா ஹாவ் ஃபார்ம்ஸாக வரலாம். ஹேஸ், ஹேவ், ஹேடு. அப்படின்னா டூ ஃபார்ம்ஸ் டஸ், டூ, டிட், ஆர் மாடல்ஸ் கேன், குட், வில், would, shall, should, may, might, must அப்படின்னு வரும். செமி மாடல்ஸ் யூஸ்டு டு, ஹாட் டு, நீடு, டேர். ஸோ இந்த மாதிரி ஆக்சிலரி ஃபார்ம்ஸாக வரலாம். இப்போ இங்கே என்ன அப்படின்னா சிங்ஸ் அப்படின்றது வேர்ப், இது ஒரு ஆக்ஷன் வேர்ட். இஸ்ன்றது ஒரு பி வேர்ப்ஸ். அப்போ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேர்ப். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா தமிழ் என்ன சொல்கிறோம், செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, வாட் இஸ் ஆன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா என்ன. ஸோ என்ன அதாவது வாட் ஆர் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சது அப்படின்னா அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஸோ தமிழில் என்ன சொல்கிறோம், என்ன ஆர் எதை, இதெல்லாம் யாருக்கு, யாரை. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்போது அதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சென்டென்ஸில் பார்க்கலாமா, வாணி sang a song அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு ரூல் எதுவுமே தெரியும், sang அப்படின்றது ஒரு ஆக்ஷன் வேர்ட். அப்போ இது என்ன சொல்லலாம் verb அப்படின்னு சொல்கிறோம். வாணின்றது தான் இங்கே இந்த சென்டென்ஸ் வழியே டூயர். அப்போ இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட். ஸோ வாணி சப்ஜெக்ட், sang verb அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். இப்போ எ சாங் அப்படின்றது என்ன அப்படின்றது தெரியல. இப்போ பாருங்க, மார்னிங் சாங் அப்படின்னா கொஸ்டின் என்ன போகணும் சேர்ப்போம், மார்னி என்ன பாடினான், ஒரு பாடலை பாடினான். அப்போ என்ன அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது, அதனால என்ன சொல்கிறோம் ஆப்ஜெக்ட். ஸோ மார்னிங் சாங் எ சாங். இது எப்படி நம்ம கொஸ்டினாக மேக் பண்ணுவோம் பாருங்க. இந்த சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொஸ்டினாக மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்றுவோம், ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் எப்படி கேட்போம் நம்ம, வாட் சாங்க பிரிக்கணுமா, வாட் டிட் வாணி சிங். சிம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்ன, எஸ் சாங் அப்படின்றது ஆன்சர். அப்போ இங்கே வாட்ன்ற கொஸ்டினுக்கு தான் இங்கே ஆன்சர் கிடைக்குது. வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்காக சாங் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இதுவே பாருங்க, there will be two objects. ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா ஒன்று என்ன சொல்றோம் அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட், அல்லது ஒன்று இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டா இருக்கு அப்படின்னா வாட் ஆர் ஹூம்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா ஆப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணிடலாம். பட் சென்டென்ஸ்ல டூ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா அதுக்கான கொஸ்டின் என்ன, வாட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா இதுக்கான கொஸ்டின் என்ன, வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஹூம்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதெல்லாமே வெர்பல் நோக்கி தான் கொஸ்டின் கேட்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்க, அவர் டீச்சர் டோல்ட் ஹஸ் எ ஸ்டோரி. இங்கே டோல்டுன்றது verb, அவர் டீச்சர் அப்படின்றது என்ன சப்ஜெக்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, டீச்சர் என்ன சொன்னாங்க, வாட் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ என் ஸ்டோரி என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஏன்னா இதில் வாட் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. டீச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸ்டோரி சொன்னாங்க. ஃபார் ஹூம் யாருக்கு சொன்னாங்க, எங்களுக்கு சொன்னாங்க. ஹஸ்னால எங்களுக்கு, எங்களுக்கு சொன்னாங்க. அப்போ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ இங்கே என்ன கொஸ்டின்,
ஹூம்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? SVIOTO. ஸோ வெரி சிம்பிள். வாட் ஆர் ஹூம்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சது அப்படின்னா அதை ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ தேர் மே பி டூ ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கு அப்படின்னா ஒன் இஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட், அனதர் ஒன் இஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ பிரிச்சு காமிக்கணும். டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கணும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா ஹூம்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஃபோர்த் ஒன், காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் கம்ப்ளீட்ஸ் த சென்டென்ஸ். இது வாக்கியத்தின் பொருளை நிறைவு செய்ய வரும் பகுதி. இன்கம்ப்ளீட்டட் சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ற பார்ட்டை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். A compliment completes the sentence. My father is அப்படின்னு இருக்கு. My father is அப்படின்னா என்ன? இன்கம்ப்ளீட்டான சென்ஸ். என்னன்றது தெரியல. என்னுடைய ஃபாதர் என்னவா இருக்காரு தெரியல. My father is a doctor. My father is a doctor. அப்படின்னா என்ன? என்னுடைய அப்பா ஒரு மருத்துவர். அப்ப இந்த சென்டென்ஸ் என்ன வருது? கம்ப்ளீட்டா இருக்கு பாருங்க. அப்ப இங்க டாக்டரை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். இப்ப இந்த டாக்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா my father is அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான், என்னன்றது தெரியல. அப்ப இந்த வேர்டு வரும்போது தான் இந்த சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆகுது. அப்ப இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். இங்க I am அப்படின்னு சொல்றோம். I am என்ன தெரியல, என்னன்றது தெரியல. I am a student. நான் ஒரு மாணவன். அப்ப இந்த வேர்டு என்ன சொல்றோம்? காம்ப்ளிமெண்ட். Reading made him அப்படின்னு சொல்றோம். இப்ப இங்க பாருங்க, மேல்ன்றது verb, ரீடிங் அப்படின்றது சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம சப்ஜெக்ட்ல பார்த்தோமா ஜெனரல்ல கூட சப்ஜெக்டா வரும்னு பார்த்தோம். அதுதான் இது. ஆக்சுவலா இது ஹிம் அவனை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது என்ன உருவாக்குதுன்னா அவனை உருவாக்குது. அப்ப இது ஆப்ஜெக்ட். ரீடிங் மேடியம் பாருங்க, ரீடிங் மீடியம் படிச்சு பாருங்க எப்படி இருக்கு. ரீடிங் மீடியம் படித்தல் மூலமா அவனை உருவாக்குது. ஆனா இன்கம்ப்ளீட்டா இருக்கு பாருங்க. இப்ப இந்த வேர்டு பாருங்க, கம்ப்ளீட் மேன். இப்போ மீனிங் பாருங்க, ரீடிங் அவனை ஒரு முழுமையான மனிதனா உருவாக்கிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் மேன். அப்போ கம்ப்ளீட் மேன் அப்படின்றது என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். அதோடைய பேட்டர்ன் என்ன? SVOC. இது ரீடிங் மேடிங் கம்ப்ளீட் மேன்றது SVOC. இப்போ இங்க பாருங்க, மை ஃபாதர்ன்றது சப்ஜெக்ட், பீன்றது இஸ்ன்றது வெர்ப். இப்போ இது எல்லாமே பேட்டர்ன் எப்படி இருக்கு? SVC. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா SVC இப்படிதான் பேட்டர்ன் இருக்கு. ஆப்ஜெக்ட் அடுத்தும் காம்ப்ளிமெண்ட் வரும். இந்த காம்ப்ளிமெண்ட் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சென்டென்ஸோட முடிஞ்சு போல மீனிங் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகல. கம்ப்ளீட்மெண்ட் வரும்போது தான் கம்ப்ளீட் ஆகும். அப்போ ஆப்ஜெக்ட் அடுத்தும் காம்ப்ளிமெண்ட் வரும். இப்போ காம்ப்ளிமெண்ட்னா என்ன? A compliment completes the sentence. The fifth one, adjunct. என்ன சொல்றோம்? மாடிஃபை பண்ணி adverb அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, adjunct என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டால் adjunct அப்படின்னு சொல்லுவோம் சென்டென்ஸ் பேட்டர்ல அப்படின்னா how, where, when, why. இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் கிடைச்சது அப்படின்னா அதை adjunct அப்படின்னு சொல்லுவோம். how என்ன தமிழ்ல எப்படி, whereனா எங்கே, whenனா எப்பொழுது, whyனா ஏன். இதுதான் adverb சொல்லுவோம். adverb of the manner, adverb of the place, adverb of the time, adverb of the reason. காரணங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா whyன்னு சொல்ல போறோம். எப்ப நடந்தது அப்படின்னா சொல்லும்போது whenன்றதை சொல்ல போறோம். எங்கெல்லாம் நடந்தது, பிளேஸ் எல்லாம் சொல்லும்போது where. ஸோ எப்படி நடந்தது அந்த மேனரிசம் சொல்லும்போது how அப்படின்றத சொல்ல போறோம். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஓகே, are flying. are flyingன்றது என்ன? verb. இது ஒரு present continuous tense. birds. ஸோ இது என்ன சொல்றோம்? சப்ஜெக்ட். ஸோ இதுதான் ஆக்ஷனை செய்யறது பேர்ட்ஸ். வேர் அதானே எங்க பறக்குது? ஸ்கை. அப்ப இந்த ஸ்கை என்ன சொல்லணும்? அட்ஜன்ட். இதுக்கான கொஸ்டின் என்ன? வேர். கரெக்டா? எங்கே. பேர்ட்ஸ் எல்லாம் எங்க பறக்குது?
வானத்துல பறக்குது. அப்போ வேர்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. அது என்ன சொல்றோம்? அர்ஜென்ட். he walks fast. வாக்ஸ்ன்றது என்னது? verb. heன்றது subject. அப்போ ஃபாஸ்ட்ன்றது என்ன? அர்ஜென்ட். எப்படி? how? எப்படி போகலாம்? ஃபாஸ்ட்டாக நடந்து போகலாம், வேகமாக நடந்து போகலாம். எப்படி போகலாம்? வேகமாக நடந்து போகலாம், நடந்து போகலாம். he walks fast. the meeting began at 10:30 am. began என்ன? verb. இது ஒரு ஆக்ஷன் வேர்டா? the meetingன்றது சப்ஜெக்ட். ஓகே, இப்போ என்ன? at 10:30 am இது என்ன சொல்றோம்? அர்ஜென்ட். ஏன்? when. எப்போ மீட்டிங் தொடங்குச்சு? 10:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ 10:30 am. the meeting began at 10:30 am. அப்போ இந்த இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேண்டிய கொஸ்டின் ஆன்சர் கிடைக்குது. அப்போ இதை ஏ அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹவு, வேர், வேர், வை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சது அப்படின்னா அர்ஜென்ட். ஆக்சுவலாக இதில் அர்ஜென்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங், he walks, the meeting began. Basic sentence pattern: SV, SVO, SVIO, DO, SVC, SVOC. இதெல்லாம் பேசிக்கான சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். சப்ஜெக்ட் verb, எஸ்பியில் என்ன சொல்கிறோம்? சப்ஜெக்ட் verb. ஓகே, சப்ஜெக்ட் verb நம்ம என்ன எழுதலாம்? birds fly. flyன்றது verb, birdsன்றது சப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் SVO subject. Raj wrote a letter. Raj wrote a letter. Subject, verb, object. SVIODO. இதுக்கான எக்ஸாம்பிள்: my father. Subject. gave, verb. IODO, me, indirect object. a pen, direct object. my father gave me a pen. SVC, subject, verb, complement. he, subject, is verb. a doctor, complement. he is a doctor. SVOC, subject, you, verb, you must keep. must keep அப்படின்றது verb. your room object, need, verb, complement. you must keep your room neat. ஓகே, இதுதான் பேசிக்கான சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா இந்த 5 அப்படின்றத சொல்லலாம். ஓகே, இன்னும் நம்ம நிறைய வந்து ஃப்ரேம் பண்ணிட்டே போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து SVAவா இருக்கு அப்படின்னா அப்போ இதில் என்ன பண்ணலாம்? பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் எல்லாத்துலேயுமே நம்ம ஏவை ஜாயின் பண்ணி கூட நம்ம இதை சொல்லலாம். ராஜ் wrote a letter yesterday. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளே வந்து சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ பார்த்தா நம்ம எக்ஸ்பிளனேஷனை பேஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸில் இருக்க இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஷீ கம்ஸ் எவ்ரி டே. எப்பவுமே இந்த மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்னாக சென்டென்சஸ் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம வேர்பை தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? ஷீ கம்ஸ் எவ்ரி டே. அப்போ கம்ஸ்ன்றது என்னது? வேர்ப். அப்போ பி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சப்ஜெக்ட்னா எஸ், வேர்ப்னா பி, ஆப்ஜெக்ட்னா ஓ, காம்ப்ளிமெண்ட்னா சி, ஆக்ஷன்னா ஏ. அதுதான் இங்கே நம்ம ஷார்ட்டாக நோட் பண்ண போகிறோம்.
இப்போ கம்ஸ் அப்படின்றது பி அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இதோட ஆக்ஷன் வேர்டு. இப்போ ஷீன்றது என்ன? சப்ஜெக்ட், ப்ரனவுன். ஸோ இவங்க தான் அந்த வேலையை செய்கிறாங்க. இப்போ ஷீ கம்ஸ் எவ்ரிடே. அப்போ எவ்ரிடேன்றது என்னது? அர்ஜென்ட். என்ன கொஸ்டின்? வேணு, எப்பொழுது அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ இது என்ன சொல்கிறோம்? எவ்ரிடே. அப்போ அது ஏ. இப்போ இந்த பேட்டர்ன் என்ன இருக்கு? எஸ் பி ஏ. ஓகே, செகண்ட் ஒன், ஐ பிளேட் ஃபுட்பால் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? பிளேட் அப்படின்றது என்ன? ஒரு ஆக்ஷன் வேர்டு, வேர்பு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐன்றது ப்ரொனவுன். இவங்க தான் இந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ சப்ஜெக்ட். ஓகே, அப்போ இங்க ஃபுட்பால் அப்படின்றது என்ன? ஃபுட்பால் அப்படின்றது என்ன? ஆப்ஜெக்ட். ஏன் ஆப்ஜெக்ட்? வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? வாட் டிட் ஐ பிளே எஸ்டர்டே அப்படின்னா ஐ பிளேடு ஃபுட்பால். அப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். எஸ்டர்டே, எஸ்டர்டேவும் என்ன? அர்ஜென்ட். இதுவும் என்னது? வென்னுன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. எப்போ விளையாடனா? நேத்து நான் விளையாடினேன். அப்போ இதுல ஸ்ட்ரக்சர் என்ன? எஸ் வி ஓ ஏ. ஸோ ஐ பிளேட் ஃபுட்பால் அப்படின்றது எஸ் வி ஓ ஏ அப்படின்னு சொல்றோம். He drives a car slowly. Okay, drives. Verb. He subject the car. என்ன டிரைவ் பண்ணாரு? காரை டிரைவ் பண்ணாரு. அப்போ வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸ்லோலி, ஸ்லோலின்றது என்ன? அர்ஜென்ட். என்ன? ஹவ், எப்படி? அவர் காரை எப்படி டிரைவ் பண்ணாரு? ஸ்லோவா டிரைவ் பண்ணாரு. அப்போ பேட்டர்ன் என்ன? எஸ் வி ஓ ஏ. இதுதான் இந்த சென்டென்ஸ் உடைய பேட்டர்ன். மீனு இஸ் ஏ டாக்டர் இன் லண்டன். அப்போ இஸ் என்ற ஆக்ஸிலரி verb, மீனுன்றது சப்ஜெக்ட். இப்போ பாருங்க, ஹை பண்றேங்க. மீனு இஸ் அப்படின்னா என்ன? இன்கம்ப்ளீட் சென்ஸ். அப்போ டாக்டர் வரும்போது தான் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ இது காம்ப்ளிமெண்ட். ஓகே, எங்க இருக்காங்க? லண்டன்ல அவங்க டாக்டரா இருக்காங்க. அப்போ இதுவும் என்னது? வேர்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ இது எஸ் பி சி ஏ. This morning at 5 I heard a noise அப்படின்னு சொல்றோம். இப்போ இதில் பாருங்க, verb என்ன? heard. அப்போ verb கண்டுபிடிச்சிடும். அப்போ ஐ என்னது? சப்ஜெக்ட். இதுதான் சொன்னேன், சென்டென்ஸ்ல எங்க வேணாலும் சப்ஜெக்ட் வரும். அப்போ இங்க மிடில் வருது பாருங்க. அப்போ verb கண்டுபிடிச்சா சப்ஜெக்ட் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஐ heard, என்ன கேட்டேன்? ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்போ என்ன சொல்லுவாங்க? இதை ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன? நான் எப்போ கேட்டேன்? திஸ் மார்னிங், இன்னைக்கு மார்னிங் கேட்டேன். அப்போ வேணுன்ற கொஸ்டின் ஆன்சர் கிடைக்குது ஏ. அது டைம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம், அட் 5 o'clock. அப்போ அட் 5 என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேணு. அதுவும் என்னது? ஏ. அப்போ இதோடைய ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கு? ஏ ஏ எஸ் பி ஓ. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், சென்டென்ஸ் பேட்டர்னை. ஸோ ஈஸியாக நீங்களும் வந்து இந்த பார்ட்டில் வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின்ஸில் இருக்க சென்டென்ஸ் பேட்டர்னை பார்க்கலாம். மார்ச் 2020 கேட்டிருக்க கொஷின், த பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் கிரேஸ்ஃபுல்லி இன் த ஸ்கை. ஓகே, ஆர் ஃப்ளையிங் அப்படின்றது இங்கே என்னவா இருக்கு? verb. இது ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். த பேர்ட்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சப்ஜெக்ட். இப்போ கிரேஸ்ஃபுல்லி, கிரேஸ்ஃபுல்லி அப்படின்றது என்னது? அர்ஜென்ட். என்ன கொஸ்டின் இது? ஹவுன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. இந்த ஸ்கை, இந்த ஸ்கை அப்படின்றதும் அர்ஜென்ட் தான். இதுக்கான ஆன்சர் என்ன? கொஸ்டின் வேர். But the birds are flying gracefully in the sky. என்ன சொல்லலாம்? எஸ் பி ஏ ஏ. The child hid his toy car under the cot. September 2020 கேட்டிருக்க கொஸ்டின். ஓகே, verb. verb என்ன? hid. The child அப்படின்றது சப்ஜெக்ட். His toy car, his toy car அப்படின்றது என்ன?
வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஆப்ஜெக்ட்னா என்ன? வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சதா என்ன சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட். அப்போ இங்க இது வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அப்போ என்ன சொல்றோம்? இது ஆப்ஜெக்ட். அண்டர் த காட். அண்டர் த காட்னா அர்ஜென்ட். ஏன் இது அர்ஜென்ட் சொல்றோம்? வேர் எங்க அப்படின்னு கேட்கும்போது அண்டர் த காட் அப்படின்னு சொல்றோம். அப்போ இது என்ன சொல்றோம்? அர்ஜென்ட். அப்போ ஆன்சர் என்ன? SVOA. Next, I ate an apple yesterday. May 22ல கேட்டிருக்க கொஸ்டின். I ate an apple yesterday. Okay, verb. Ateன்றது verb, Iன்றது subject, an appleன்றது object, yesterdayன்றது adject. அப்போ பேட்டர்ன் என்ன? SVOA. Ravi gave Raja a pen on his birthday. July 22ல கேட்டிருக்க ஒரு கொஸ்டினா இருக்கு. அப்போ இங்க பார்க்கலாம். கேவ்ன்றது என்னது? verb. ரவின்றது என்னது? சப்ஜெக்ட். ராஜான்றது என்னங்க? ஹூன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்ப என்ன சொல்லலாம்? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். எப்பன் அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இப்போ ஆன் ஹிஸ் பர்த்டே என்ன சொல்லலாம்? வென்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்ப என்ன சொல்லலாம்? அர்ஜென்ட். அப்ப பேட்டர்ன் என்ன? SVIODOA. மார்ச் 24ல கேட்கப்பட்ட கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா we must not throw garbage on the streets அப்படின்னு இருக்கு. இப்போ verb என்ன? modal auxiliaryல இருக்கிறது தான் verb. நெகட்டிவோட சேர்ந்து தான் வரும். must not to. அப்போ weன்றது என்னதுங்க? சப்ஜெக்ட். அப்போ வாட்ன்ற ஆன்சர் கிடைக்குது. garbage அப்ப இதெல்லாம் சொல்லலாம் ஆப்ஜெக்ட். on the streets என்ன சொல்றோம் அப்படின்னா இது அட்ஜெக்ட். வேர்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்ப பேட்டர்ன் என்ன? SVOA. PTA கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். PTA 1ல கேட்ட கொஸ்டின். Manu taught me English. taught அப்படின்றது என்ன சொல்லலாம்? verb. Manu அப்படின்றது என்ன சொல்றோம்? subject. me அப்படின்றது indirect object. English அப்படின்றது direct object. Judges sentenced him guilty. Judges subject, sentenced verb, him object, guilty complement. We are meeting on Sunday. So be subject, or meeting verb, on Sunday adjunct. Kailash gave Vidya a rose. Kailash subject, gave verb, Vidya indirect object, a rose direct object. My sister keeps the house clean. My sister subject, keeps verb, the house object, clean complement. SVOC. Menu is a doctor in London. So Menu subject is verb, a doctor complement, in London adjunct. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டாபிக் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் லைக் பட்டன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மீட் யூ அகைன்.